அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆவணி மாத பௌர்ணமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கண்டிப்பாக கடன் பிரச்சனையை தீர்க்க வல்லது ஆவணி மாத பௌர்ணமி. பௌர்ணமி நாளில் ஆதிபராசக்தியான 16 வடிவங்களில் மகா திரிபுரி சுந்தரியாக அருள்பாலிப்பதாக ஐதீகமாகும். அதனால்தான் பௌர்ணமி நாளில் அம்பிகையை வழிபட்டால் கிரகதோஷங்கள் விலகும், பில்லி சூனியம், ஏவல் போன்றவற்றையும் நீக்கக்கூடியதாகும். முக்கியமாக மாதங்களின் அரசன் ஆவணி மாதமாகும். அந்த மாதத்தில் வரும் இந்த பௌர்ணமி நாள் கண்டிப்பாக இறை வழிபாட்டை மேற்கொண்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு தீர்த்து வைத்துவிடும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக பௌர்ணமி நாள் தெய்வ சக்திகள் அதிகரித்து காணப்படும் என்பதால் இந்த தினத்தில் விரதம் இருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வத்தையும் வழிபடுவதால் சக்திகள் நலன் பெருகும். குறிப்பாக இந்த தினத்தில் பெண் தெய்வ வழிபாடு செய்வது அதிக பலன்களை கொடுக்க வல்லது. முக்கியமாக இந்த நாட்களில் பரம்பொருள் சிவபெருமானையும் சக்தி தேவியும் வழிபடுவது சாலச் சிறந்ததாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று கிரிவலம் மேற்கொள்வதால் கண்டிப்பாக நல்ல பலன்களை தர வல்லது. குறிப்பாக இந்த தினத்தில் பெண் தெய்வ வழிபாடு அதிக பலன்களை கொடுக்க வல்லது என்பதனால் 12 பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுவதால் வாழ்வில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் பெறச் செய்யும். இந்த தினத்தில் செய்யப்படும் தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டிற்கு கண்டிப்பாக சக்திகள் அதிகம். பொதுவாக மற்ற நாட்களில் செய்யும் வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களில் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்கள் செய்யும் வழிபாடுகளுக்கு கண்டிப்பாக சக்தி அதிகம். அதனால் சக்தி வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. அதிலும் சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாக உள்ள பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்வது, வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது, சத்யநாராயண பூஜை செய்வது என எப்படிப்பட்ட வழிபாட்டாலும் அதன் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். நிலா காலம் எல்லாமும் தமிழர்களுக்கு விழாக்காலம் என்பார்கள். அதுபோலத்தான் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் ஆவணி மாத பௌர்ணமிக்கு மாபெரும் சிறப்பு உண்டு. அதனால் வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வரும் என்பது நம்பிக்கையாகும். அதே போலத்தான் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் விரதமிருந்து வழிபட்டால் பல நாட்களால் எந்த முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒழியும். பண வரவை அதிகரிக்கும், திருமண தடை நீங்கும், கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கும், பிரிந்து கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். வாரக்கடன் கண்டிப்பாக நிலைந்தே இருக்காது. ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பௌர்ணமி வழிபாட்டிற்கு ஒவ்வொரு விதமான பலன் உண்டு. இந்த ஆண்டு ஆவணி மாத இந்த பௌர்ணமியானது மாபெரும் சக்தி வாய்ந்தது. முக்கியமாக சகோதர பாசத்தை போற்றும் விதமாக இந்த பௌர்ணமி நாளில் வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். சந்திரனை மனோகாரகன் என்பார்கள். இவரை பௌர்ணமி தினத்தில் வழிபடுவதால் மனிதர்களின் மனங்களில் மட்டுமின்றி வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். முக்கியமாக கடன் பிரச்சனையை ஒழிக்க வல்லது. பௌர்ணமி தினத்தில் ஆதிபராசக்தியான 16 வடிவங்களில் மகா திரிபுரி சுந்தரியாக அருள்பாலிக்கிறார் நம் சக்தி தேவி. அதனால் பௌர்ணமி தினத்தில் அம்பிகையை வழிபட்டால் கிரகதோஷங்கள், பில்லி சூனியம், ஏவல் போன்றவற்றை கண்டிப்பாக நீக்க வல்லது. முக்கியமாக இந்த நாட்களில் வரும் பௌர்ணமி வழிபாடு என்பது கலைகள் தேர்ச்சியையும் புத்தி கூர்மையும் தரக்கூடியதாகும். அதிலும் இந்த ஆண்டு கலைகளுக்கு உரிய நட்சத்திரமான இந்த தினத்தில் சேர்ந்து வருவதால் அம்பிகைக்கு விளக்கேற்றி நெய் கிளந்த சாதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது சாலச் சிறந்தது. செல்வம் பெருக்கும், தீராமல் தொல்லை கொடுக்கும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக ஒழியும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக பௌர்ணமி நாட்களில் பரம்பொருள் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று முழுமையாக வழிபடுங்கள். அவருடைய ஆசியால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பம்சம் கொடுக்கும். முக்கியமாக ஆவணி பௌர்ணமி என்பது அனைத்து விதமான துன்பங்களை ஒழிக்க வல்லது. குறிப்பாக பௌர்ணமி நாளில் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையானது நல்ல சிறப்பம்சமாக இருக்கும். தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் உண்டு. கண்டிப்பாக இதனை நினைவில் வைத்து கொண்டு வழிபடுங்கள். பௌர்ணமி தினத்தில் நிலவு சுண்டி இழுக்கும் தன்மை நிறைந்ததாக இருக்கிறது. நிலவு பூமியில் மேல்பட்ட பகுதிகள் நிலவிற்கு திறந்த நிலையில் இருப்பதனால் நிலவின் ஈர்ப்பு விசை பூமியின் மேல் பகுதிகளில் மேல் தீவிரம் தாக்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும்.
இயற்கையிலேயே இது போன்ற இழுக்கும் சக்தி வேலை செய்யும் போது உங்கள் முதுகுத்தண்டை நேராக வைத்திருந்தால் உங்களுக்குள் இருக்கும் சக்தி இயல்பாகவே மேல் நோக்கி பயணம் செய்யும். உங்கள் இரத்த ஓட்டம் சரி, பிராண சக்தியும் சரி, வெளி அதிர்வுகளை மாறியிருப்பதனால் எப்போதும் போலன்றே வேறு ஒரு வகையில் ஓட கண்டிப்பாக துவங்கும். எப்படிப்பட்ட நீர்மட்டத்தில் வழக்கத்தை விட பௌர்ணமி என்று நிலவின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றதோ அதனால் கடலின் அலைகள் அதிகமாக மேலெழும்புகின்றதோ அதேபோல் உங்கள் இரத்தமும் மேலெழுக்கப்பட்டு மூளை இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. இந்த மேலெழுப்புதல் நடைபெறும் போது உங்கள் குணம் எதுவாக இருந்தாலும் அது மேம்படும். பௌர்ணமி நாள் நல்ல எண்ணங்களுடன் நல்ல சிந்தனைகளுடன் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நல்ல சிறப்பம்சத்தை தரும். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் உண்டு. முக்கியமாக சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரகுப்தனின் பிறந்த நாளாகும். வைகாசி பௌர்ணமி என்பது பரம்பொருள் முருகப்பெருமானுடைய பிறந்த நாளாகும். ஆடி பௌர்ணமி இறைவனுக்கு கனிகளை படைக்கும் நாள். ஆடி பௌர்ணமி திருமால் வழிபாடு. ஆவணி பௌர்ணமி ஓணம், ரக்ஷபந்தனா இந்த மாதிரியான வழிபாடு இருக்கிறது. புரட்டாசி பௌர்ணமி உமாமகேஸ்வர பூஜை. ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமானுக்குரிய அன்னதான அபிஷேகம். கார்த்திகை பௌர்ணமியானது திருமால், பிரம்மா ஆகியோர் சிவபெருமானின் அடிமுடிக்கான மீண்ட நிகழ்வு. மார்கழி பௌர்ணமியானது சிவபெருமானுடைய நடராஜ ஆனந்த தாண்டவம் ஆடிய தை பௌர்ணமியாகும். சிவபெருமானுக்குரிய பெருவிழா நடத்தும் நாள். மாசி பௌர்ணமி பிரம்மனின் படைப்பு தொழில் துவங்கிய நாளாகும். பங்குனி பௌர்ணமியானது சிவபெருமானும் உமையம்மையும் திருமண நாளாகும். பௌர்ணமி திதிக்கு பராசக்தி அதிதேவையாக இருப்பார்கள். பராசக்தியை பௌர்ணமி தினத்தில், முக்கியமாக ஆவணி பௌர்ணமி தினத்தில் வழிபடுவதும் சத்யநாராயணன் பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பானதாகும். இந்த பௌர்ணமி ஒளிமயமான தினத்தில் அம்பிகைக்கு பூஜைகள் செய்து வழிபட்டால் தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ஆவணி பௌர்ணமியில் விரதம் இருப்பது கடன் தொல்லையை நீக்க வழிவகுக்கும். அம்பியை போற்றி வணங்கி நெய் கலந்து சாதத்தை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வதால் செல்வம் பெருகும். மேலோங்கி இருக்கும் கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.